வணக்கம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நாம பார்க்கற தொடுற இந்த எல்லா விஷயங்களும் உண்மையில எதால செய்யப்பட்டதுன்னு? வாங்க இன்னைக்கு இந்த ஒரு பெரிய கேள்விக்குள்ள ஆழமா போலாம். சரி, இந்த பயணத்துல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பருப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் கண்ணுக்கே தெரியாத சில விஷயங்கள் கூட பருப்பொருள் தானே எப்படி நிரூபிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட 3 நிலைகள் என்ன, திடப்பொருட்களுக்குன்னு சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு, அது என்னென்ன, கடைசியா இதெல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அடிப்படையா எப்படி வகைப்படுத்தலாம்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க முன்னாடி இருக்கிற மேசை, கையில வச்சிருக்கிற காஃபி கப், ஏன் இந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற வெளிச்சம் கூட, இதெல்லாம் என்ன? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? அடிப்படையில நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் ரெண்டே 2 விஷயமா பிரிக்கலாம். ஒன்னு பருப்பொருள், இன்னொன்னு சக்தி. பருப்பொருள்னா என்ன? அதுக்கு ஒரு எடை இருக்கும், அது ஒரு இடத்தையும் அடைச்சுக்கும். உங்க பேனா, தண்ணி, ஏன் நாம சுவாசிக்கிற காத்து கூட பருப்பொருள் தான். ஆனா சக்தி அப்படி இல்ல, அதுக்கு எடை கிடையாது, அது இடத்தையும் அடைச்சுக்காது. உதாரணத்துக்கு வெளிச்சம், சூடு, சத்தம், இதுதான் ரெண்டுக்கும் உள்ள சிம்பிளான வித்தியாசம். அப்போ ஒரு விஷயம் பருப்பொருள்னு சொல்லணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, அதுக்கு நிறை, அதாவது மாஸ் இருக்கணும். ரெண்டாவது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்துக்கணும். இந்த 2 இருந்தா அது பருப்பொருள். அவ்வளவுதான். சரி, இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் வேலை பார்க்க போறோம். நம்ம கேஸ் என்ன தெரியுமா? காற்று. ஆமா, நம்மள சுத்தி இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அது உண்மையிலே ஒரு பருப்பொருளா இல்லையான்னு நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? காத்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அது ஒரு பருப்பொருள்னு எப்படி நிரூபிக்கிறது? சும்மா இருக்குன்னு சொன்னா பத்தாது இல்லையா? நமக்கு ஆதாரம் வேணும். வாங்க 2 சிம்பிள் சோதனைகள் மூலமா இதை நிரூபிப்போம். முதல்ல காத்து இடத்த அடைச்சுக்குமான்னு பார்க்கலாம். நீங்க கூட இதை வீட்ல செஞ்சு பார்க்கலாம். ஒரு காஞ்ச கைக்குட்டைய டம்ளருக்குள்ள வச்சு அதை தலைகீழா தண்ணிக்குள்ள அமுக்குனா என்னாகுது பாருங்க. தண்ணி உள்ளேயே போகல. ஏன்? ஏன்னா டம்ளருக்குள்ள ஏற்கனவே காத்து அந்த இடத்த நிரப்பி வச்சிருக்கு. கைக்குட்டைய வெளியே எடுத்தா அது இன்னும் காஞ்சே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? காத்து இடத்த அடைச்சுக்குது. ஓகே, காத்து இடத்த அடைச்சிக்கோன்னு பார்த்துட்டோம். ஆனா அதுக்கு எடை இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஒரு குச்சியில 2 பக்கமும் காத்து நிறைச்ச பலூனை கட்டி தொங்க விட்டா அது சமமா நிக்கும். இப்போ ஒரு பலூன்ல இருக்கிற காத்த மட்டும் வெளியே விட்டா பாருங்க, காத்து இருக்கிற பலூன் பக்கம் குச்சி கீழே சாயுது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த கண்ணுக்கு தெரியாத காத்துக்கும் எடை இருக்கு. சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அப்போ நம்ம டிடெக்டிவ் வேலை முடிஞ்சுது. நமக்கு 2 முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. காத்து இடத்தை அடைச்சுக்குது, காத்துக்கு எடை இருக்கு. பருப்பொருளுக்கு என்ன 2 கண்டிஷன் சொன்னோம்? இதே 2 தான். அப்போ ஆதாரம் ரொம்ப தெளிவு. காத்தும் ஒரு பருப்பொருள் தான். சூப்பர். பருப்பொருள்னா என்ன? காத்து கூட ஒரு பருப்பொருள் தானே இப்ப நமக்கு தெரியும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பருப்பொருள் எத்தனை விதமான ரூபத்துல, அதாவது நிலைகள்ல இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா பருப்பொருளுக்கு 3 நிலைகள் இருக்கு. திண்மம், திரவம், வாயு. அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். இது 3க்கும் என்ன வித்தியாசம்? 2 விஷயம்தான், வடிவம் மற்றும் கனவளவு. இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. அது ஒரு திண்மம். அதோட வடிவமும் மாறாது, அதை அடைச்சிக்கிற இடமும் மாறாது. இப்போ தண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு திரவம். அது ஒரு டம்ளர்ல ஊத்துனா டம்ளர் வடிவத்துல இருக்கும், ஒரு பாட்டில்ல ஊத்துனா பாட்டில் வடிவத்துல இருக்கும். வடிவம் மாறும், ஆனா அதோட அளவு, அதாவது கனவளவு மாறாது. கடைசியா காத்து. அது ஒரு வாயு. அது ஒரு சின்ன பலூன்ல அடைக்கலாம், ஒரு பெரிய ரூம் முழுக்க பரவவும் விடலாம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவமோ கனவளவோ கிடையாது. இதுதான் 3க்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்ப நம்ம கவனம் முழுக்க திண்மங்கள், அதாவது சாலிட்ஸ் மேல தான் இருக்கு. ஏன்னா திரவத்துக்கும் வாயுவுக்கும் இல்லாத சில ஸ்பெஷல் சூப்பர் பவர்ஸ் திண்மங்களுக்கு இருக்கு. அது என்னென்ன சூப்பர் பவர்ஸ்னு ஒண்ணுனா பார்க்கலாமா? முதல் சூப்பர் பவர் வன்மைத்தன்மை, அதாவது ஹார்ட்னஸ். சிம்பிளா சொன்னா, ஒரு பொருள் எவ்வளோ கடினமா இருக்குங்கிறது தான் இது. ஒரு பொருளால இன்னொரு பொருளை கீற முடியுமா இல்லையாங்கிறத இதுதான் முடிவு பண்ணும். இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, வைரம், இரும்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான பொருட்கள். அதனால தான் வைரத்தை வச்சு கண்ணாடியை கூட வெட்ட முடியுது. இன்னொரு பக்கம் களிமண், பருத்தி, இதெல்லாம் ரொம்ப மென்மையானது, வன்மைத்தன்மை குறைவா இருக்கும். 2வது சூப்பர் பவர் மாலியபிலிட்டி. தமிழ்ல வாட்டரற்றகுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு திடப்பொருளை சுத்தியால அடிக்கும்போது அது உடையாம, நொறுங்காம, மெல்லிசான தகடா மாறுற தன்மை. இது பெரும்பாலும் உலோகங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். உதாரணத்துக்கு,
இரும்பு, செம்பு, தங்கம் இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. தங்கத்தை அடிச்சு மெல்லிசான தகடா மாத்தி தான் நகைகள் செய்ய முடியுது. இந்த பவர் இல்லனா அது சாத்தியமே இல்ல. அடுத்த சூப்பர் பவர் நீட்டற்றகவு, அதாவது டக்டிலிட்டி. இதுவும் போனது மாதிரி தான், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். தகடா அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு பொருளை இழுத்து மெல்லிசான கம்பியா மாத்துறது தான் இந்த பவர். நம்ம வீட்ல இருக்கிற கரண்ட் வயர்லாம் ஞாபகம் இருக்கா? அதுக்குள்ள இருக்கிற செம்பு, அலுமினியம் கம்பிகள்லாம் இந்த பவர் மூலமா தான் உருவாக்கப்படுது. தங்கம் கூட ரொம்ப நல்ல டக்டைல் மெட்டீரியல் தான். அடுத்த சூப்பர் பவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது, மீள்தன்மை, அதாவது எலாஸ்டிசிட்டி. ஒரு பொருளை நீங்க இழுக்கிறீங்க இல்ல வளைக்கிறீங்க, கைய விட்டதும் அது பழையபடி மாறிடுச்சுன்னா அதுக்கு மீள்தன்மை இருக்குன்னு அர்த்தம். ரப்பர் பேண்ட் இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம். சில பிளாஸ்டிக் ஸ்கேல் கூட வளையும், ஆனா உடையாது, திரும்ப நேராயிடும். இதெல்லாமே மீள்தன்மைக்கு நல்ல உதாரணங்கள். சரி, எல்லா சூப்பர் பவரும் நல்லதா இருக்கணும்னு இல்ல. சில திண்மங்களுக்கு எதிர்மறையான ஒரு குணம் இருக்கு. அதுதான் நொறுங்கும் இயல்பு, அதாவது பிரிட்டில்னஸ். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே டமால்னு உடைஞ்சிரும். இது தகடா மாத்திர கம்பியா நீற்ற பண்புகளுக்கு அப்படியே ஆப்போசிட். உதாரணத்துக்கு கண்ணாடி, மண்பானை, நிலக்கரி இதெல்லாம் கீழே போட்டா என்ன ஆகும்? சுக்கு நூறா உடைஞ்சிரும். இதுதான் நொறுங்கும் இயல்பு. ஓகே, இவ்வளவு சூப்பர் பவர்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? வை டஸ் திஸ் மேட்டர்னு கேப்பீங்க இல்லையா? வாங்க, இந்த பண்புகள் எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு வேலைக்கும் அதுக்கு தகுந்த சூப்பர் பவர் இருக்கிற பொருளை தான் நாம தேர்ந்தெடுக்கிறோம். நகை செய்யணுமா, தகடா அடிக்கவும் கம்பியா நீட்டவும் முடியற தங்கத்தை எடுக்கிறோம். கார் டயர் செய்யணுமா, வளைஞ்சு கொடுத்து பழைய நிலைக்கு வர்ற ரப்பரை பயன்படுத்துறோம். கண்ணாடியை வெட்டணுமா, அதை விட கடினமான வைரத்தை எடுக்கிறோம். இதுதான் சயின்ஸோட நிஜ உலக பயன்பாடு. சரி, நாம நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா திரும்பி பார்த்துடலாமா? நாம என்ன கத்துக்கிட்டோம்? ரொம்ப சிம்பிள். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒன்னு பருப்பொருள் இல்ல சக்தி. பருப்பொருள்னா அதுக்கு எடை இருக்கும், அது இடத்த அடைச்சுக்கும். இதுக்கு திண்மம், திரவம், வாயுன்னு 3 நிலைகள் இருக்கு. திண்மங்களுக்கு திட்டவட்டமான வடிவமும் அளவும் இருக்கு. திரவங்களுக்கு அளவு இருக்கு, ஆனா வடிவம் இல்ல. வாயுக்களுக்கு ரெண்டுமே இல்ல. கடைசியா திண்மங்களோட வன்மை, நீளும் தன்மை மாதிரியான சூப்பர் பவர்ஸ் தான் நாம பயன்படுத்துற பொருட்களை உருவாக்க உதவுது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட சுருக்கம். சரி, நாம திண்மம், திரவம், வாயுன்னு 3 நிலைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 3ஐயும் தாண்டி பருப்பொருளுக்கு வேற நிலைகள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சூரியனோட பயங்கரமான வெப்பத்துல இல்ல பிரபஞ்சத்தோட உறைந்து போற குளிர்ல பருப்பொருள் எப்படி இருக்கும்? இது உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அறிவியல்ல கேள்விகளுக்கு முடிவே கிடையாது.